ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு சின்ன பையன் ஒருத்தன் வாழ்ந்துக்கிட்டு வந்தான். அந்த சின்ன பையனோட பாட்டி எப்போவுமே சாயங்கால நேரத்தில் அவனுக்கு கதை சொல்கிறது வழக்கம். அந்த மாதிரி தான் ஒரு சமயம் கதை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்ன கதைகள்லையே இதுதான் இந்த பையனோட வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கதை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இங்கே பாருப்பா, ஒவ்வொருத்தோட வாழ்க்கையிலுமே அவங்க பிறக்கும்போது 2 பைகள் கொடுக்கப்படுது. ஒரு பை பார்த்தீங்கன்னா முழுவதுமே நிரம்பி இருக்கும். அந்த பை தான் உன்னுடைய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது. இன்னொரு பை பார்த்தீங்கன்னா முழுவதும் காலியாக இருக்கும். அதுதான் உன்னுடைய அனுபவம் அப்படிங்கிறது. நீ ஒவ்வொரு நாளுமே உன்னுடைய அதிர்ஷ்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணிக்கிட்டே வருவ. ஆனால் உண்மையான புத்திசாலி என்ன பண்ணுவாருன்னா, எந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்தை செலவு பண்ணுறாரோ அந்த அளவுக்கு அனுபவத்தை சேர்த்தி அந்த அனுபவம் அப்படிங்கிற அந்த பையை நிரப்பிக்கிட்டே வருவார். நாளடைவில் என்ன ஆகும்னா, உனக்கு வயசாகும்போது உன்னுடைய அதிர்ஷ்டம் கொஞ்சமாக குறைஞ்சி போயிடும். அப்போது உன்னுடைய அனுபவம் தான் உன்னை காப்பாற்றும். இது நீ ஞாபகம் வச்சுக்க, கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் உதவும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியம்மா அந்த பையன்கிட்ட சொல்கிறாங்க. அந்த பையனுமே சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஏனோ தோணுன்னு கதையை கேட்டுட்டு போயிடுறான். அவனுடைய வாழ்க்கை அப்படியே கடந்து போய்கிட்டே இருக்குது. அவன் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு படிக்க மாட்டான். ஆனாலுமே அவனுடைய நண்பர்கள் வட்டம் நல்ல பெரிய வட்டம். நல்லா படிக்கிறவங்க, அந்த மாதிரி எல்லா பசங்க கூடயுமே நல்லா பழகிறதுனால அவன் பரீட்சையில் ரொம்ப சுலபமாகவே பாஸ் பண்ணிட்டான். நல்லா படிக்கிற பசங்கக்கிட்ட சேர்ந்துக்கிட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற பேப்பரை வாங்கி எழுதுறது, இந்த மாதிரி பலவிதமான விஷயங்களை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு கிளாஸையுமே பாஸ் ஆகிட்டு அப்படியே வந்துக்கிட்டு இருந்தான். அந்த பையன் நிறைய சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தான். ஒரு சமயம் அவங்க ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் பட்டாசுலாம் கொளுத்தி போட்டுட்டான். யார் அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீச்சர் இந்த பையனை பார்த்துட்டாரு. ஆனாலுமே அந்த டீச்சர் அப்போ தான் முதல் முறையாக அந்த ஸ்கூலுக்கு வராரு. அதனால் இந்த பையனை அவரால் சரியாக ஞாபகம் வச்சுக்க முடியல. ஏன்னா பல 100 பேர் படிக்கிற அந்த பள்ளியில் இந்த ஒரு பையனோட முகத்தை அவரால் ஞாபகம் வச்சுக்க முடியல. அதனால் அந்த சமயமே ரொம்ப சுலபமாக தப்பிச்சிடுறான். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவன் ஸ்கூலிங்கை முடிக்கிறான். பள்ளிக்கூடத்தை முடித்த உடனே அவனுக்கு தான் நிறைய நண்பர்கள் இருக்காங்கல்ல, அந்த நண்பர்களோட உதவியோடு நல்லதாக ஒரு கல்லூரியிலுமே சேர்றான். இப்போது கல்லூரியில் பார்த்தீங்கன்னா இவன் எப்பவும் போல தான் ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு தான் இருந்தான். ஆனாலுமே அவனுடைய நண்பர்கள் வட்டத்தை இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டே இருந்தான். அவன் கல்லூரியில் சீஃப் கெஸ்ட்டாக வருவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வரவங்க எல்லாருக்கிட்டையுமே நல்லா பேசுவான், நல்லா பழகுவான். இவன் பேசுகிறது எல்லாருக்குமே பிடிக்கும். நார்மலாக பேசும்போதே ரொம்ப சிரிப்பு வர மாதிரி பல விதமான விஷயங்களை சேர்த்து பேசுவான். இதனால் அவன் காலேஜிலிருந்து வெளியில் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு யாரை இன்வைட் பண்ணுறதா கூட இந்த பையனை தான் போக சொல்லுவாங்க. இதன் மூலமாக நிறைய இண்டஸ்ட்ரியோட கான்டாக்ட்ஸ் இந்த பையனுக்கு கிடைச்சிருச்சு. இதன் மூலமாக கிட்டத்தட்ட அவன் காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளாரையே ஒரு பெரிய கம்பெனியில் நல்லதாக ஒரு வேலைக்குமே ஜாயின் பண்ணிட்டான். அவனுடைய வாழ்க்கை நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. இவன் என்ன தான் சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சமாக அவன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களுமே அவனுக்கு நல்லதாகவே இருக்குது. ஒரு வழியாக ஒரு வேலையில் போய் செட்டில் ஆகிட்டான். கை நிறைய சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சிட்டான். ஒரு சமயம் அவன் வேலைக்கு போய்கிட்டு இருக்கும்போது அவனுடைய பர்ஸ் மிஸ் ஆகிடுது. ஐயோ எங்கே போயிடுச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பர்ஸை தேடிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறான். அந்த சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பெண்மணி அந்த பர்ஸை கையில் வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பெண்மணியை பார்த்த உடனே 2 பேருக்கும் காதல் வயப்படுறாங்க. 2 பேரும் திருமணமே செஞ்சுக்கிறாங்க. அடுத்த கொஞ்ச நாளில் இவனுக்கு குழந்தை பிறக்குது. எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியாக போய்கிட்டு இருக்கு. இப்போ அவன் ஒரு பெரிய சிட்டியில் போயிட்டு அங்கேயே வீடெல்லாம் வாங்கி அங்கேயே செட்டில் ஆகிட்டான். தினமும் அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசுவான். எப்போயாவது டைம் இருக்கும்போது அவன் ஊருக்கு போயிட்டு அவங்க அப்பா அம்மா அவங்க பாட்டி எல்லாத்தையுமே பார்த்துட்டு வருவான். இப்படியே நாட்கள் கடந்து போய்கிட்டு இருக்கு. ஒரு சில வருடங்களுக்கு அப்புறமா திடீர்னு அவங்க அப்பா கிட்ட இருந்து இவனுக்கு ஃபோன் வருது. அந்த சமயத்தில் அவங்க அப்பா என்றைக்குமே ஃபோன் பண்ண மாட்டார். எப்போவுமே சாயங்கால நேரத்தில் தான் 2 பேரும் பேசிக்குவாங்க. ஆனால் திடீர்னு நள்ளிரவு நேரத்தில் ஃபோன் வருது. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டத்தோடு எடுத்து பேசுகிறான். அந்த பக்கம் அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருப்பா, உங்களுடைய பாட்டிக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு. ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்குறோம். அவங்க இப்போவோ அப்போன்னு இருக்காங்க. உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. கண்டிப்பாக நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே இந்த பையனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே வேகமாக காரை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். வர வழியில் கடவுளை வேண்டிக்கிட்டே வரான். கடவுளை எப்படியாவது எங்கள் பாட்டி உயிரோடு இருக்கும்போதே நான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு காரை ஓட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறான். கிட்டத்தட்ட 12 மணி நேரம் அவ்வளோ கஷ்டப்பட்டு காரை ஓட்டிக்கிட்டு வந்துட்டான். இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்குறான். வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கிறான். போய் பார்த்தா அவங்க அப்பா வெளியில் இருக்கிறாரு. அவன் மனசுக்குள்ளார என்ன தோணுதுன்னா, ஒருவேளை பாட்டி இறந்துருப்பாங்களோ அப்படிங்கிற எண்ணம் வந்துடுச்சு. ஆனால் பயத்தோடய போயிட்டு அந்த கதவை திறந்து பார்க்குறான். அவங்க பாட்டி இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாங்க.
இப்போது ஒரு வழியாக பாட்டிக்கிட்ட போயிட்டு, பாட்டி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறான். அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, என்னப்பா எப்படி போய்கிட்டு இருக்கு உன் வாழ்க்கையெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த பையன் சொல்கிறான், பாட்டி நீங்கள் சொன்னதை நான் என்றைக்கும் மறக்கலை. நீங்கள் சின்ன வயசில் சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த 2 பைகளோட கதை, அந்த பைகளோட கதை தான் என்னுடைய வாழ்க்கையை வழி நடத்திக்கிட்டு இருக்கு. அப்படி சொன்ன உடனே அவங்க பாட்டிக்கு சிரிப்பு வந்துடுச்சு. என்னப்பா இன்னுமா நீ ஞாபகம் வச்சிருக்கிற, அதெல்லாம் நீ அப்பயே மறந்துருப்பேன்னு நினச்சினேன் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க பாட்டி, நீங்கள் சொன்னது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நீங்கள் சொன்னதுபடி தான் நான் வாழ்ந்துக்கிட்டு வரேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து என்னுடைய அதிர்ஷ்டம் நிறைய இடங்களில் பயன்பட்டுருக்கு. நிறைய இடங்களை நான் மாட்ட வேண்டியது, ஆனால் எல்லா இடங்கள்லையுமே என்னுடைய அதிர்ஷ்டம் என்னை காப்பாற்றிக்கிட்டே வந்துச்சு. அதனால் சின்ன வயசில் என்ன பண்ணியிருக்கேன்னா, தனியாக ஒரு நோட்டு போட்டுட்டேன். எப்பப்போலாம் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணுறனோ அப்போயெல்லாம் அந்த நோட்டில் வந்து ஒன்று நான் எழுதிக்கிட்டே வருவேன். ஒவ்வொரு வாரமுமே அந்த நோட்டை எடுத்து பார்ப்பேன். இந்த வாரத்தில் எத்தனை தவறுகள் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அடுத்த வாரம் கண்டிப்பாக அந்த தவறுகளை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவில் இருப்பேன். இதனால தான் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ நாள் நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டிக்கிட்ட என் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களையுமே சுருக்கமாக சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை கேட்ட உடனே அவங்க பாட்டிக்குமே ரொம்ப மகிழ்ச்சி. பரவாயில்லப்பா, நான் வந்து ஒரு கதை மாதிரி சொன்னதை என்னுடைய வாழ்க்கையவே எடுத்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், எனக்குமே ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் அங்கேருந்து வெளியில் வரான். இப்போ கடைசியாக கூட அவனுடைய அதிர்ஷ்டம் அந்த பையனுக்கு துணையாக இருந்திருக்கு. அவங்க பாட்டி அடுத்த 2 மணி நேரத்தில் இறந்து போயிடுறாங்க. இப்போ அங்கே எல்லா வேலைகளையுமே முடிச்சுட்டு மறுபடியும் அவன் வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனவன் அவனுடைய குழந்தைகளை கூப்பிட்டு முதல் வேலையாக அவங்க பாட்டி சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த 2 பைகளோட கதை, அந்த பைகளோட கதையை அவனுடைய குழந்தைகளுக்குமே சொல்லி கொடுக்குறான். இப்போ அவன் குழந்தைகளுக்கு முக்கியமாக சொல்கிறது என்னென்னா, இங்கே பாருங்கள், உங்களுக்கு இப்போ கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருக்கும், அதனால் நீங்கள் ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் செஞ்சால் அதுலேருந்து ரொம்ப சுலபமாக வெளியில் வந்துடுவீங்க. ஆனால் அந்த தவறுகளிலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஒவ்வொரு நாளுமே அந்த 2வது பையில் நிரப்பிக்கிட்டே வரணும். அதுதான் உங்களுடைய அனுபவம். அந்த அனுபவம் தான் கடைசி வரைக்கும் உங்களை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய குழந்தைகளுக்கு அவங்க பாட்டி சொன்ன அந்த கதையை அப்படியே சொல்லி கொடுக்குறான். இப்போது இந்த கதையில் வந்தது போல தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலுமே ஒரு சில இடங்களில் நம்மளுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், ஆனால் ஒரு சில இடங்களில் அதிர்ஷ்டம் நம்மளுக்கு கை கொடுக்காம கூட இருக்கும். ஆனால் நீங்கள் கற்றுக்கிற அந்த அனுபவம் இருக்கும் பார்த்தீங்களா, ஒவ்வொரு இடத்துல இருந்துமே ஒவ்வொரு சின்ன சின்ன தவறுகள் இருந்துமே நீங்கள் பலவிதமான விஷயங்களை கற்றுக்கலாம். அப்படி நீங்கள் கற்றுக்கிற விஷயத்த நீங்கள் தனியாக சேகரிச்சுக்கிட்டே வாங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவமாக இருக்கும். இந்த அனுபவத்தை மட்டும் நீங்கள் சேகரிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகள்லேருந்து ரொம்ப சுலபமாக நீங்கள் வெளியில் வந்துடலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.